ராகேலுக்கு பாருங்க, இவனே 2 பரிவாரம் நிறைய சம்பாரிச்சிட்டான். இவன் நல்லா சம்பாரிச்சான், கர்த்தர் இவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனாலும் ராகேலுக்கு எங்க அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் பர்டிகுலரா பாருங்க, அப்பா வீட்டுல இருந்து வேற எது எடுத்துட்டு வந்திருந்தா கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. இது எங்க அப்பா ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கவுனு, இது எங்க அம்மா எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்ததான கம்மல்னா கூட பரவாயில்ல. என்னத்தை தூக்கிட்டு வந்துருச்சு? சொரூபத்தை தூக்கிட்டு வந்துருச்சு, விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துருச்சு. அது இப்ப எங்க இருக்குது? இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே இருக்கிறது, இஸ்ரவேலின் கூடாரத்துக்குள்ள இருக்கிறது. ஒரு சபை எதை வைத்திருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். உள்ள என்ன இருக்கு? வெளியே பார்க்கும்போது ஆவிக்குரிய சபை தான், வைராக்கியமான சபை தான், ஆவிக்குரியதான குடும்பம் தான், வைராக்கியம் தான். உள்ளுக்குள்ளே என்ன விக்கிரகம் இருக்கு? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எங்கே மறைந்து இருக்கிறதுன்னு பார்க்கணும். பல நேரங்களிலே கர்த்தர் தகப்பன் வீட்டிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு அனுமதிக்காததுக்கு அதுதான் காரணம். அவங்க கையிலேயோ அவங்களுடைய தாத்தாக்கள் கையிலிருந்து ரத்தப்படி தொடர்ச்சியாக இருக்கும். அது உங்களுக்கு வரக்கூடாது என்று கர்த்தர் விரும்புவார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அதனால சில விஷயங்களை வீட்டுல வைக்க கூடாது. அது அப்பா கொடுத்தது, அம்மா கொடுத்தது, தாத்தா கொடுத்தது, யார் சொன்னாலும் கர்த்தர் அனுமதிக்கலையே விட்டுருங்க. சில நேரத்துல உங்களுடைய சொத்துக்களை கூட என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு தெரியாமையே கூட வித்துருவாங்க. அப்பாவுடைய சொத்தை உங்களுக்கு தெரியாமையே கூட வித்துருவாங்க. உங்களை மாதிரி அவங்களே கையெழுத்து போட்டுருவாங்க, உங்களுக்கு வரவிடாம பண்ணிடுவாங்க, இதெல்லாம் செஞ்சிருவாங்க. இதெல்லாம் செய்யும் போது நீங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவர் ஏன் கண்டும் காணாதவரை போல இருக்கிறாரு, ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாரு, ஆண்டவர் எதுக்காக இந்த காரியத்தெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்வாரு, அதை நான் உனக்கு வரவிடாம தடுத்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய சாபம் இருக்கு. அது உன் கூடாரத்துக்குள் வரக்கூடாது. அது வரக்கூடாது என்பதுக்காக தான் நான் அதை தடுத்தேன். ஏன் அதை தடுத்த தேவன் அதை விட பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.